ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.4 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல 3rd கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.4 தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன கேட்டிருக்காங்க? ஏ கெட்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ் அண்ட் பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ். ஃபைண்ட் ஏ இஸ் டு பி அண்ட் பி இஸ் டு சி அண்ட் வெரிஃபை வெதர் த ரிசல்ட் இஸ் இன் ப்ரொபோர்ஷன் ஆர் நாட். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப பி கெட்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா? இதுதான் உங்களுக்கு க்ளூ. பி கெட் சம்திங், பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ், ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். இப்ப பில ஏதாவது ஒரு நம்பர் நம்ம அசியூம் பண்ணிக்கலாமே. சும்மா அசியூம் தான். இப்ப அசியூம் பி கெட்ஸ் 100 rupees. அசியூம் பி கெட்ஸ் ரிசீவ்ஸ் rupees 100. rupees 100. இப்ப ஏக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். டபுள்னா 100 டபுள் என்ன? 100 into 2. டபுள்னா ட்வைஸ்னு அர்த்தம். டபுள்னா ட்வைஸ்னு அர்த்தம். ஸோ 100 into 2, 200ன்னு அர்த்தம். ஸோ 200 rupees. பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ். பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ்னா பி வந்து சி விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப சி கெட்ஸ் ஹாஃப் ஆஃப் வாட் பி கெட்ஸ்னு அர்த்தம். இப்போ சி கெட்ஸ் 100 by 2, 100 divided by 2, 100 rupees divided by 2, 100 rupees divided by 2, half இதான். ஸோ 50 rupees தான் சி கிடைக்குது. ஸோ சி 50 rupees தான் கிடைக்குது, ஏக்கு 200 rupees கிடைக்குது, பிக்கு 100 rupees கிடைக்குது. இது என்ன அசியூம் பி கெட்ஸ். இந்த ஸ்டெப்ல தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுது. இப்போ நம்ம ஃபைனலா வேற மாதிரி கொண்டு வந்துடலாம். பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எனக்கு சொல்றேன். ஸோ இப்போ ஃபைண்ட் ஏ இஸ் டு பி. ஏ இஸ் டு பி என்ன? ஏ வந்து 200, பி வந்து 100. ஸோ ஏ 200, பி 100. 200 by 100 என்ன வரும்? ஏ இஸ் டு பி. ஏ இஸ் டு பி இஸ் நத்திங் பட் 200 இஸ் டு 100 rupees. ரெண்டும் ஒரே யூனிட் தான், நீங்க எப்படியே எழுதலாம். அதனால 200 divided by 100 என்ன வரும்? 2ன்னு வரும். 2 into 100 divided by 100. 2 into 100 divided by 100. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சோம்னா ஆன்சர் 2ன்னு வரும். ஸோ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2. 2 by 1 2 பேசிக்கா. 2 is to 1 எழுதலாம். So A is to B is nothing but 2 is to 1. B is to C என்ன வரும்? B வந்து 100 rupees கிடைக்குது. Cக்கு வந்து 50 rupees கிடைக்குது. சாரி, 50 rupees கிடைக்குது. C gets 50 rupees. So B is to C ratio என்ன? B is to C 100 is to 50 ratio. 100 is to 50. இதுவும் 2 தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ 100 எப்படி எழுதலாம்? 50 into 2 எழுதலாமா? டிவைடட் பை 50. ஸோ 50 by 50 1ன்னு வரும். 1 into 2 ஸோ 2 is to 1 தான் இதுவும். இந்த ரேஷியோ 2 is to 1 தான். ஸோ ரெண்டும் ஒரே ரேஷியோல இருக்கு, ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்கு. ஸோ ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் 2 is to 1 தான். இந்த B is to C 2 is to 1 தான். ஸோ தே ஆர் வெரிஃபை வெதர் தி ரிசல்ட் இஸ் இன் சேம் ப்ரொபோர்ஷன் ஆர் நாட் கேட்டிருக்கா. எஸ், தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். ஸோ ஆன்சர் வந்து எஸ் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ இப்போ ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 100 கொடுத்துருக்கு பாரு, நம்ம எக்ஸ்ன்னு போட்டுறோம். இந்த இடத்துல இந்த ருபீஸ் 100 கொடுத்துருக்கோம்ல, ருபீஸ் எக்ஸ்ன்னு போட்டுரும். அதுல இருந்து நீங்க அப்படியே டெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஏ கெட்ஸ் 2xன்னு வரும். இங்க ஏ கெட்ஸ் ருபீஸ் 2xன்னு வரும். சி கெட்ஸ் ஹாஃப் எக்ஸ்ன்னு வரும். அதுல இருந்து நீங்க போட்டுரும். சி கெட்ஸ் ஹாஃப் எக்ஸ் ருபீஸ். இதுதான் ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்படிதான் நீங்க போடணும். ஏன்னா நமக்கு அமௌண்ட் ஆக்சுவலா தெரியாது. நான் சும்மா 100 கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கால்குலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருந்தேன். பட் இதான் ஜென்ரலா பண்ணணும். ஒரு டிபிக்கலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். ஸோ B gets x rupees, A gets 2x rupees, C gets half x. இப்போ நீங்க இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். 2 is to 1 தான் வரும் ஆன்சர். ஸோ தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். தே ஆர் இன் த சேம் ப்ரொபோர்ஷன். இந்த ப்ரொபோர்ஷன் என்னன்னா 2 is to 1. They are in same proportion. இந்த ப்ரொபோர்ஷன் என்னன்னா 2 is to 1. 2 is to 1. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.4 தான் சால்வ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதான் பார்க்க போகிறோம். 5th கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அதே எக்ஸசைஸ்ல இருந்தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.